ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் இருக்கும்போது சின்ன வயசுனால் ரொம்ப சின்ன வயசுலாம் இல்லைங்க, ஒரு 25 வயசு 26 வயசு வரைக்குமே வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ வரைக்குமே வீட்டில் ஏதாவது ஒரு வேலை, அதாவது எஸ்பெஷலி இந்த தேர்ஸ்டே ஃப்ரைடே ஆயிடுச்சுன்னா வீடு க்ளீனிங் அதெல்லாம் வந்து அம்மா பண்ணுவாங்க. அப்போ எங்கள் அம்மா கூப்பிட்டு, பாப்பா அந்த மாப் வெளியில் காயுது, அதை எடுத்துகிட்டு வாயேன் அப்படின்னு சொன்னாலே நான்லாம் வந்துட்டு, மா போய் எடுமா, ஏமா நசங்கிற அப்படின்னு சொல்லுவேன். அப்போ தெரியாது, நமக்கும் கல்யாணம் ஆகும், நமக்குன்னு ஒரு வீடு வரும், அப்போ நமக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வரும் தனியாக இருக்கும்போது அப்படின்றது அப்போ தெரியல. இப்போது எவ்ரிடே அதை பண்ணும்போது இருக்கிற ஒரு கஷ்டம் இருக்கே, ஐயோ அப்படின்றது. இப்போலாம் எங்கள் அம்மா கிட்ட கால் பண்ணி, அம்மா எனக்கு நான் இவ்வளோ வேலை பார்த்தேன்னா எங்கள் அம்மாலாம் வந்து பயங்கரமாக ஆனந்தமாக சிரிக்கிறாங்க. என்ன சொல்கிறதுனே தெரில மக்களே. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம தான் பண்ணி ஆகணும். ஆனால் சின்ன வயசில் சின்ன சின்ன வேலை பார்த்துருந்தோன்னா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்க தேவையில்லை, அவ்வளோதான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ என்ன மாதிரி இருக்கிற குழந்தைங்கலாம் போய் உங்கள் அம்மாவுக்கு ஒரு பெரிய மன்னிப்பு கேட்டுட்டு, சாரி மம்மி ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலை இருந்தால் சொல்லு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருங்க. ஓகே, அப்போ தான் வந்து நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்க முடியும். ஓகே, ஸோ சாரி டு மை மம்மி அண்ட் ஆல் த மம்மிஸ். உங்கள் குழந்தைங்க எப்படி ஏதாவது பேசியிருந்தாங்கன்னா உங்கள் பிள்ளைங்களை வந்து நினச்சி மன்னிச்சிருங்க.